ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஹாரா vlogs. இந்த வீடியோவில் என்னோடய குட்டி பையனோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் நான் பாதுகாத்து வைக்கிறது எல்லாமே ஒரு லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ஃப்ரீ டைமில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் இது பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெக்னன்சி கிட்டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டிசம்பர் 29th நான் செக் பண்ணேன். அந்த நாள் மறக்கவே முடியாது. அன்எக்ஸ்பெக்டட், நினச்சி கூட பார்க்கல எனக்குள்ளே இன்னொரு உயிர் இருக்கும் அப்படின்னு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாருக்குமே ஒரு பிளஸ்டுன்னே சொல்லலாம். எல்லா அம்மாங்களுக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை நான் அப்படியே சேஃபாக வச்சுருக்கேன். அண்ட் ரெண்டாவது, இது தம்பி பிறந்த உடனே ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இதுலேயே இன்னொரு மாடலும் வச்சுருக்கேன். ஸோ இதிலலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தான் அவன். அண்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். நிறைய ட்ரெஸ்ஸஸில் எனக்கு கொஞ்சம் எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் அவனுக்கு கிருஷ்ணர் மாதிரி இது பண்ணி புல்லாங்குழலாம் வச்சு ஃபஸ்ட்டு மந்த் ஃபோட்டோ ஷூட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸில் தான் அவனுக்கு நான் எடுத்தேன். முடிஞ்சால் அந்த ஃபோட்டோவை நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். அண்டு அவனுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்த்து நான் ஒவ்வொரு மாடலாக வாங்குவேன். அண்ட் இந்த மாடல் குழந்தைங்களுக்கு நியூ பார்னாக இருக்கவங்களுக்கு போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டயப்பர் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த எல்லோ கலரில் தான் அவனுக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு ரீல் அதில் தான் நான் எடுத்தேன். அண்ட் ஹெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த 2 கேப் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் அம்மா வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே கையில் போடுற க்ளவுஸு, காலில் போடுற சாக்ஸு, இது எல்லாமே ஒரு 5-6 செட்டு நான் வச்சுருந்துருப்பேன். ஏன்னா நியூ பார்னாக பிறந்த உடனே நம்ம கை கால் எல்லாமே க்ளோஸ் பண்ணி ரொம்ப அவங்கள இதாக தான் வைக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா ஈஸியாக சைனோசிஸ் வந்துடும். ஏன்னா அம்மா வயிற்றில் ரொம்ப க்ளோஸ்டாக காம்பேக்டாக இருந்தவங்க வெளியில் போய் அந்த ஒரு சில்னஸ் வரும்போது குழந்தைங்களுக்கு சைனோசிஸ் வரும். ஸோ அடிக்கடி க்ளவுஸு, சாக்ஸ் எல்லாமே நான் போட்டு விட்டுட்ருப்பேன். அண்ட் இந்த ஸ்வெட்டர் இவங்க பெங்களூர்லேருந்து பிரவீன் வரும்போது வாங்கிட்டு வந்தது. பையன் பிறந்து 1 மந்த்துக்கு அப்புறமே தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு ஸ்வெட்டர்லாம் உனக்கு நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணல. பெரிய சைஸாக வாங்கிட்டு வந்தாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 monthsன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நான் இன்னமுமே என்னோடய பையனுக்கு இந்த ஸ்வெட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 சின்ன ஸ்வெட்டரும் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது கீழே டேக் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இந்த ஜம்ப் சூட்ஸ் பார்த்திங்கன்னா மாடல் இது ரைட் சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் லெக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாடல்லையே இது பார்த்திங்கன்னா சென்டரில் 2 கால்லையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நான் மேட்ஸில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ் இவனுக்கு நான் வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் க்ரையாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா பேபி ஹக், இல்லைன்னா இது மட்டும் மேட்ஸில் நான் வாங்கினேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் குழந்தைங்கள நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்பலாம் வேர்க்காது. அண்ட் நான் தம்பிக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா லங்கோட்ஸ் தான். இல்லை துணி, இல்லை சாரீ இருக்கு இல்லையா, நார்மல் நம்ம வீட்டில் இருக்க காட்டன் துணிங்க, இல்லைன்னா இந்த லங்கோட்ஸ் தான். நான் டயப்பர் ஜாஸ்தி யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் நம்ம எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் போவோம். ஸோ அப்போ டயப்பர் மஸ்ட்டாக போட்டுட்டு போயிடுவேன். அண்ட் இந்த மேட் கண்டிப்பாக தேவைங்க நியூ பார்ன் வச்சுருக்கவங்களுக்கு. பெட் வெட்டிங் இந்த மாதிரிலாம் ஆனால் கூட நம்ம ஈஸியாக அதை போட்டுட்டு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் இது ஜாஸ்தியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓவர் ஹீட் ஆகிடும். அண்ட் இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். என்னோடய குட்டி பையன் பிறந்தோடனே இந்த கையில் காப்பு, கழுத்தில் அந்த அந்த ஒயிட் கலர் மணி வச்சு செயின்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த வசம்பு வளையல், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பால் வாசனைன்றதே நான் ரொம்ப உணர்ந்தேங்க என் குட்டி பையன்ட்ட. அண்ட் இந்த பிளாஸ்டிக் வளையல் பார்த்திங்கன்னா கையில் வளையல் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைக்கு இந்த காப்பு, இந்த வளையல்லாம் வாங்கினது. இதில் என்கிட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒன்று தான் வச்சுருக்கேன். அப்பயும் கழுத்தில் போட்டிருக்க செயின் அந்த ஒயிட் கலர் மணி செயின் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்தேன். அது எங்கே வச்சேன்னு மிஸ் ஆகிடுச்சு. நிறைய பொருள் நான் எடுத்து வச்சதும் மிஸ் ஆகிடுச்சுங்க. இங்கேயும் அம்மா வீடு அப்படி மாற்றி போயிட்டு வந்ததில் நிறைய பொருள் மிஸ் ஆகிடுச்சு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த 3 பொருளுமே சொல்லலாம். அண்ட் இது பையனுக்கு முதல்ல நாங்கள் விளையாட்டு ஜாமானு வாங்குவோம் இல்லையா, ஸோ அதுதான் இதுலேயே ப்ளூ கலர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். இந்த ஆரஞ்சு கலர் மாதிரியே இருக்கு இல்லையா, இந்த ரேட்டல் சவுண்ட், அதுலேயே ப்ளூ கலர் தான் வாங்கியிருந்தோம். அது அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ இது அவனுக்கு ஆட்டி இப்படி காமிச்சோம்னா அவன் கண் அசைஞ்சு பார்ப்பான். அதெல்லாம் ஒரு க்யூட்டான மெமரிஸுங்க. அண்ட் குழந்த பிறந்து 1 மந்த்லேயே அவனுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு. ஸோ அதனால அவனுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் பேண்ட் மட்டும், அதோட டாப் அது ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போது அது யூஸ் அது எங்கே போச்சுன்னே தெரியல. அண்ட் இப்போ இது ரீசெண்டாக 1 இயர்க்குள்ளே தான் இந்த தோத்தி செட் நான் எடுத்தேன். ராம்ராஜில் தான் இந்த தோத்தி செட் எடுத்தேன். இதோட ஃபோட்டோ இங்கே மேலே பின் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அவனுக்கு இந்த தோத்தி செட் போட்ட உடனே. அண்ட் இதே மாதிரியே ப்ளூ கலரில் ஒரு தோத்தி செட் நான் வாங்கினேன்.
இது பார்த்திங்கன்னா இது வந்து கிருஷ்ணர் வேஷத்துக்காக இந்த ட்ரெஸ் நான் வந்து வாங்கினேன். இது இங்கே பெங்களூரில் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கடையில் தான் இந்த ட்ரெஸ் வந்து வாங்கினேன். அவனுக்கு ஃபஸ்ட் இயரில் பர்த்டே அப்போது அதுக்கு முன்னாடி பர்த்டே முடிச்சு செகண்ட் டே கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் நான். ஸோ அந்த இதுக்காக இந்த கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்காக இந்த ட்ரெஸ் வந்து வாங்கினேன். இதுக்கு வந்து மேலே தலையில் வந்து ஒரு மயில் இறகு வச்சு ஒரு கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கபோர்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அது எங்கேயா தேடணும். அவ்வளோ க்யூட்டாக இருந்தால் அந்த ஃபோட்டோ நான் பின் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் இது ஒரு டைப் ஆஃப் தோத்தி செட்டு. இது வந்து தீபாவளிக்கு அவனுக்கு ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு நான் இது மாதிரி இதில் எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா குர்த்தா மாடலில் வந்துச்சு. அதுலேயும் பயங்கர க்யூட்டு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினச்சி நான் ஒன்று பார்த்து நான் வாங்கினது தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் நான் ஹெட் கேப்லேயே இது ஒரு மாடல் வச்சுருந்தேன். ஆனால் என்ன அந்த கழுத்தில் கட்ட அவன் இது வரைக்குமே அலோவ் பண்ணல. அவனுக்கு ஹெட் கேப்னால் ஏன் அவ்வளோ அவர்ஷன் ஆகுதுன்னே எனக்கு இது வரைக்குமே தெரியல. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லைங்க ஹெட் கேப்பு. அதே மாதிரி அவன் போத்திக்கவும் மாட்டான், ஃப்ரீயாக இருக்கணும். அண்ட் இந்த பெட்டு பார்த்திங்கன்னா நியூபார்ன் பெட்டு தான். பையன் பிறந்த உடனே அங்கே எப்படியும் தொட்டில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது கேரி பண்ணணும் இல்லையா. ஸோ கேரி பெட் தான் இது. இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அவ்வளோ இப்போ இது கையில் எடுக்கும் போது கூட நமக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. மறுபடியும் என் குட்டி போய் இவ்வளோ குட்டியாகி மறுபடியும் தூக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இந்த பெட்டு. நம்ம கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைய நம்ம எந்த இடத்துல வேணாலும் கம்ஃபர்டபுளாக நம்மளை மடியில் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். குழந்தையே தூக்க தெரியாதவங்க கூட இந்த பெட்டு வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து குழந்தைய வந்து கேரி பண்ணிக்கலாம். எனக்கு இது மோஸ்ட் ஃபேவரட். இது நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் பாருங்கள். அண்ட் இன்னும் 2 பெட் இருக்குது. அதில் வந்து மஸ்கிட்டோ நெட் வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பழசாகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் தூக்கி போட்டுட்டேன். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட், நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பிக்கு பிறக்கும் போதே வந்து முடி நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அதனால வந்து அவனுக்கு ஹேர் பிரிசில்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ணணும். கோம் வந்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ப்ரஷ் வந்து ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5 months 6 months ஆகிடுச்சு. அதுக்கு 6 monthக்கு மேலே தான் நினைக்கிறேன், அப்போ தான் இந்த ப்ரஷ்ஷை நான் வாங்கினேன். ஸோ இன்னமும் இதை தான் அவனுக்கு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அவனுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹிமாலயா பிராண்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணதே. அண்ட் ஷாம்பூ, லோஷன், பவுடர் வந்து 1 yearக்கு அப்புறமேட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே ஹிமாலயா பிராண்ட் தான். மசாஜ் ஆயில் கூட நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது எப்பயுமே நான் கேரி பண்ணிப்பேன். அதே மாதிரி சோப் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா பிராண்ட் தான் நான் இது வரைக்கும் போட்டுட்ருக்கேன். ஸோ இது அவனுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லோஷன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், ஒரு ரேஷஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நடுவில் வேறு லோஷன் மாற்றினேன். அண்ட் இப்போ அதே மாதிரியே பழசுக்கே வந்துட்டேன் ஹிமாலயாக்கே. அண்ட் இந்த நேசல் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் செட்டு வந்து வச்சுருக்கேன். இது நாங்கள் எங்கே வெளில போனாலுமே இதை கேரி பண்ணுவேங்க. பட் காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு 1 year வரைக்குமே அவனுக்கு கோல்டு ஃபீவருன்றது வராமல் இருந்துச்சு. இப்போ அடிக்கடி வருது, வளர்றான் இல்லையா. அதே மாதிரி எங்கே போனாலுமே காய்ச்சல் டானிக், சளி டானிக் இந்த மாதிரி எல்லாமே நான் கேரி பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ பாட்டில் எல்லாம் பெருசாகிடுச்சு பையன் வளர்ந்ததுனால. அப்போல்லாம் குட்டி குட்டியாக ட்ராப்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா வேக்சினேஷன் அப்போல்லாம் அடிக்கடி வரும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கேப் வருது. அப்போல்லாம் பிறந்த நியூ பார்னில் வந்து வேக்சினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கடி வரும். அப்போ வந்து அடிக்கடி ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரதுனால எப்பயுமே டெம்பரேச்சர் பார்க்குறது அண்ட் இந்த மாதிரி ட்ராப்ஸு, ஃபீவருக்கு, கோல்டுக்கு இந்த மாதிரி ட்ராப்ஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன். ஸோ அதோட இதுதான் இது. அண்டு இது வந்து மோஸ்ட் ப்ரீஷியஸுங்க. குழந்தை வந்து பிறந்து ஒரு 6th monthல அவனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டி விடுறது தான். ஸோ இந்த கப்பு, வெள்ளி கப்பு தான், கப்பு, ஸ்பூனு, அவனுக்கு தகுந்த மாதிரி டம்ளர், இன்னும் 2 டம்ளர் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பெரிய சைஸு. இப்போ அதில் தான் அவனுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த கப் வந்து மோஸ்ட் ஃபேவரட் கப்புங்க, மறக்கவே முடியாது. இதில் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து ஊட்டினது வந்து சக்கரை பொங்கல், ஸ்வீட் ஊட்டணுன்றதுக்காக லைட்டாக ஒரே ஒரு பருக்க சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ராகி பால் கலந்து கஞ்சியாக கொடுத்தது தான் இது. இதில் இருக்க பொருள் எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து ஒவ்வொரு மெமரிஸ் வந்து அடங்கியிருக்குங்க. ஒவ்வொரு இது என்னால் மறக்கவே முடியாது. இது எத்தனை வருஷம் ஆனாலுமே இது எல்லாமே சேஃபாக வைக்கணும், நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் இது சேஃபாக வச்சுருக்கேன். அப்பயும் ஒரு சில பொருள் மிஸ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.